Problems. I hate problems, but the problems loves me. Ayyo, there's a sound bit. It's me. ஏண்டா ஏன் இப்படி பண்றீங்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உங்களை தாண்டா கேட்கிற யூடியூப் பயபுள்ளைகளா. ஏன் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், என்னத்தை செஞ்சேன், என்னடா வெஞ்சன்ஸ் வச்சு இப்படி வந்து பழி வாங்குறீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ சத்தியமா முடியல அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்ல இந்த வீக் லாஸ்ட் மந்த்லலாம் வந்து செம்ம ட்ரபிள் ஆகுனேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நம்ம சேனலில் வந்து ரீசெண்ட் டேஸ்லேருந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 weeks முன்னுக்கு மட்டும் தான் ஒரு வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் ஆகியிருக்காது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீடியோக்குள்ளே முன்னுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக வந்து தேங்க்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வீடியோ போடலை, பட் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பர்சன் செக் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ வராதா, நீங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எப்போ அடுத்த வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இத்தா ப்ராப்ளம் கேட்கி ஓகே நீங்கள் வந்து சூன் வந்து வீடியோ பண்ணுங்க, வி ஆர் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து ஒரு இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஜெனியூன் ஒரு வேற லெவல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் கமெண்ட்ல நிறைய பேர் வந்து இந்த வீடியோ செய்யுங்க, இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்க, இந்த இத்தனை நாள் ஆகிருச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்களா, எப்போ பண்ணுவீங்க, இந்த வீடியோக்காக ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு மனமார்ந்த வந்து நன்றிகள் பல அப்படின்னு சொல்லலாம். சாரி, உங்களோட வீடியோ வந்து டிலே ஆகிருச்சு, பட் இனிமேல வந்து டிலே ஆகாமல் நீங்கள் கேட்ட வீடியோ இன்னைக்கோ, அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஈவினிங்கோ இல்லாட்டி நாளைக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து கட்டாயம் நீங்கள் கேட்குற வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இது உண்மை 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 சத்தியம். அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு இந்த ரியாக்ஷன் சேனலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வருவோம். A few moments later. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த சேனல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ், இது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வந்து இது மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வீக்லியோ மந்த்லியோ ஒரு அப்டேட் ஒன்று தருவோம். ஸோ இது வந்து எங்களோட சேனலுக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம், அப்டேட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வந்து சேனலில் வந்து லாக் ஆகுறதுனால சடனாக ஒரு வெரிஃபிகேஷன் அது இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூசுவலி வர வெரிஃபிகேஷன்ஸ் தான். பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அங்கத்தான் வந்து தலைவர் வந்து தலைவீச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. நண்பனை குனிய வச்சு சோகம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சுத்துற இந்த நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அப்படின்னா மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் கேட்ட கைக்கு மெனி டைம்ஸ் வந்து யூஸ் ஆகிருச்சு, இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு 4 hours கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை போயிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன்னா இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் 7 daysக்கு பிறகு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நானும் 7 days வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க ஓகே நீ 7 days வெயிட் பண்ணி பாட்டா அது ஒட்டோ வந்து இல்லாமல் போயிடும், அதுக்கும் இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து உன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் என்ன வருதா அப்படின்னு சொல்லி. பட் வரக்கானா அதுக்கப்புறம் நானும் மெசேஜ் போட்ட யூடியூபர்ஸ்க்கு இவங்களுக்கு அந்த டெவலப்பர்ஸ்க்கு கம்யூனிட்டிக்கு அந்த இதிலலாம் நான் போட்டு பார்த்தேன். ஆனால் அங்கேயும் கிடைக்கல. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை பதில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு சரி வராது, நம்மளா போயிட்டு களத்தில் இறங்கினாத்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சரி ஓகேன்னு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நான் போயிட்டு பார்த்தேன். ஓகே இதில் ஒரே ஒரு சரியான தீர்வு என்னன்னா நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு சில பல அங்கே ஒரு வேலைகள் பல செய்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி இதை வந்து மீட் எடுத்தாச்சு. ஸோ நம்மளை பார்த்த கிறுக்கு
மாதிரி இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா நிஜமாவே அந்த பெண்ணு தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பின்னாலதான் தெரிஞ்சு. சாரி வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அந்த ஒரு மந்த்லயே ஏன்னு தெரியல அடுத்தடுத்தா அப்டேட். சரி நான் இந்த வீக் முடிய 7 டேஸ்க்கு பிறகு எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் வந்து அடுத்த அந்த வீடியோ வந்து நான் வந்து செஞ்சுட்டேன், அப்லோட் பண்ண மட்டும் தான் இருக்குது. அப்லோட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியாக்ட் பண்ணதை கடவுளே இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு சோகமான விஷயம். அதுக்கப்புறமா நான் வந்து திரும்ப செக் பண்ணி பார்த்தேன், பட் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஒரு சோகமான விஷயம் சொன்னால் ஒரு அப்டேட் வந்துச்சு, ஒரு பெரிய தரமான அப்டேட் ஒன்று வந்துச்சு. அந்த அப்டேட்க்கு பிறகு இன்னொரு அப்டேட் வேற லெவல். அந்த இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த ஒரு இன்னைக்கு டேட் மட்டும் பாருங்க எத்தனை ஒரு வீடியோ ஸ்டைலஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், எத்தனை வந்துருச்சு. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டான். ஸோ அப்டேட் அந்த இப்போ ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப அப்லோட் தான் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கவே முடியாமல், என்ன செய்யறதும் முடியாம, ஒண்ணுமே இல்லாம வந்து ரொம்ப என்ன பண்றதுடா தெரியும் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான் அப்படின்ற மாதிரிக்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரியாக்ட் பண்ண வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. இது வந்து இப்போதான் வந்து இதுக்கு வந்து சொல்லி அந்த இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு இதாகி திரும்ப வெரிஃபிகேஷன் தருவாங்களோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி போதான். இல்லை அட வாங்கடா நீங்களும் இது அப்படின்ற மாதிரிக்க. அதுக்கப்புறம் வந்து நானே போயிட்டு நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரிக்கு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பிறகு தான் அந்த ஐடியா கிடச்சி எனக்கு வந்து நீங்கள் இல்லை நீங்கள் வந்து இப்படி போயிட்டு பண்ணுங்கள், இப்படி போயிட்டு பண்ணிங்க சொன்னால் லேசி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து என்னத்தான் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்டோ ஒரு சப்போர்ட் இது நீங்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு மெயில் பண்ணால் கூட அவங்க வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இதை கேட்டுச்சு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. ஸோ ஹார்ட்ஃபுல்லி தேங்க்ஃபுல் வந்து எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்ட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்களுக்கும் வந்து எப்போ ப்ரோ அப்படின்ற மாதிரிக்கா. ஸோ தேங்க்யூ. ஸோ நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு வீடியோ எந்த ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக அது வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து என்னென்னா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோமோ, என்னென்னா இப்போதைக்கு மட்டும் இருக்க என்ன ஒரு வீடியோஸ் இருக்குதோ, அதாவது ட்ரெய்லராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டைட்டில் ரீலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன மிஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி வந்து திரும்ப நம்ம வந்து தரமாக செய்வோம். அப்போ தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து நம்ம வந்து அனலைசிங்கில் காட்டுது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து 100க்கு வந்து ஒரு 90% வந்து பார்க்குறாங்க, பீப்புள்ஸ் பார்க்குறீங்க. பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஒரு 20-30% தான் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பெல் ஐக்கானை அமுக்குனீங்கன்னு சொன்னால் வந்து அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ கூட செய்யுங்களா, அடுத்தடுத்த வந்து அப்படியே வந்து ரன் ஆகுறதுக்கு வந்து ஒரு வேற லெவல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ஸ் இதெல்லாம் பார்க்குற நேரம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்பைஸியாக கொடுக்குற மாதிரி ஒரு அட்வான்ஸ் மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குற நேரம். ஸோ இது தான் வந்து இன்னைக்கு வீடியோ. அதாவது என்ன நடக்கும் வந்து சேனல் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் நோ வரிஸ் நோ டிலேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன 2 டேஸ்க்கு ஒருக்கா சரி, இல்லாட்டி டெய்லி ஒரு வந்து வீடியோஸ் வந்து கட்டாயம் வந்து வரும் சேனலில். நோ வரிஸ், அதுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். இப்படி தாண்டா இந்த முறையை சொல்லிட்டு போகிறேன், சடனாக ஒரு மாதம் காணாம போயிரு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு இஷ்யூனால இவ்வளோ பெரிய சீன் நடந்திருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ எல்லாத்துக்கும் வச்சுட்டு ஓகே பேக் டு வந்து நார்மல் இருந்தாச்சு. ஸோ இந்த அப்டேட் என்ன சேனல் அப்டேட். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்களா இருக்கும். சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எகெயின் நன்றிகள்.
சரி அண்ட் சப்போர்ட்ஸ் லவ்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேங்க்யூ அகெயின். ஸோ வந்து மீட் அடுத்து வந்து நம்ம ஒரு தரமான ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். இதற்கும் ஸ்டே டியூன். இன்றைக்கே வரலாம், இல்லாட்டி நாளைக்கே வரலாம். இன்னைக்கு ஈவினிங்க்கு ஒரு நாளைக்கு அப்டேட் ஆகும் வீடியோஸ். அதை பார்த்து அதை எப்படி சொல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு டடா பை, see you, bye guys. நண்பா ஓ நண்பா, என் காதல் இப்படி போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. பாத்தீங்களா?